وبشرى عيسى என்னுடைய சகோதரர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சுப செய்தியாக நான் வந்திருக்கிறேன். ஏற்கனவே ஈசா நபி என்ன சொன்னாங்க? அவங்களுடைய கூட்டத்தாரை பத்தி என்ன சொன்னாங்க? மக்களே, அல்லாஹ்வுடைய ரசூலாக நான் வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதராக நான் வந்திருக்கிறேன். இந்த தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக, ஜபூர் வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக, இன்ஜீல் வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக நான் வந்திருக்கிறேன். அதே சமயத்தில் வபஷிரம் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பிறகு ஒரு தூதுவர் வருவார், அவருடைய பெயர் அஹ்மத் என்ற பெயரை சூட்டினார்கள் ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்பாக. சுப்ஹானல்லாஹ், எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள், 569 ஆண்டுகள், 569 பிஃபோர், 569 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ கேட்ட பிள்ளைதான், துஆ கேட்ட ரசூல் தான், துஆ கேட்ட தூதுவர் தான் உத்தம திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் என்ன விளங்குகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக அவருக்கு தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ கேட்டது உண்டு. காபத்துல்லாஹ் கட்டிய உடனே முதலாக துஆ கேட்டது ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலுன் மின்ஹும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல என்ன அர்த்தம் என்று சொன்னால், உம்மத்துடைய ஃபீஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கின்றதே, அதனுடைய மீளக்கூடிய அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பனா வபஅத் ஃபீஹிம் அஹ்லுல் பைத் என்ற வார்த்தையை போடுகிறார்கள். தஃசீர் ஜலாலுதீன் போன்ற கிரந்தத்திலே வரக்கூடிய விளக்கம், ஒரு குர்ஆனுக்கு தர்ஜுமாவை எடுத்து பார்த்து சொல்லுங்களேன், அதோட மீனிங்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஆனால் அதோட விளக்கம் ஒரு தஃசீரை பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல ஃபீஹிம் அவர்களிலிருந்தே இந்த வார்த்தை சொல்லும்போது எவர்கள்? ஈசா நபியுடைய காலமா, மூசா நபி காலமா, இத்ரீஸ் நபி காலமா, ஆதம் நபியுடைய காலமா என்பதெல்லாம் திண்ணப்படக்கூடிய அந்த வேளையிலே இதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அஹ்லுல் பைத் என்ற வார்த்தையை போடுகிறார்கள். அஹ்லுல் பைத்னா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். ஒரு தடவை ஒரு பிளாங்கெட்டை ரசூலுல்லாஹ் வச்சு என்ன செஞ்சாங்க? ஃபாத்திமா நாயகி கூப்பிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரப்பிள்ளை இமாம் ஹசன் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூப்பிட்டாங்க. நான்காவது கலீஃபா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த பிளாங்கெட்டை அப்படியே மூடுறாங்க. மூடி சொன்னாங்க, இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தார்கள். எவர்கள் இந்த குடும்பத்தை நேசிக்கின்றார்களோ என்னை சார்ந்தவர்கள், எவர்கள் அஹ்லுல் பைத்தை நேசிக்கவில்லையோ என்னை சார்ந்தவர் அல்ல. அப்ப என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய ஷஃபாஅத் கியாமத் வரைக்கும் கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட விழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹுப்பு வேணும், அன்பு வேணும், பாசம் வேணும், இரக்கம் வேணும், கண்ணியம் வேணும், மரியாதை வேணும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு விழாவை நாம் சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த வகையில் தான் அஹ்லுல் பைத் என்று சொன்னால் பிளாங்கெட்டில் போற்றப்பட்ட 4 நபர்கள் 5 நபர்கள் மாத்திரம் அல்ல. இந்த இடத்திலே அஃபாதபிஹி அன்ன வமீத ஆயிதுன் இல துர்ரிய்யா பிமானா உம்மா. தஃசீர் எழுதுறாங்க, உம்மத் என்ற வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இருந்து, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் இருந்து ஏன் தெரியுமா? மூசா நபிக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, ஈசா நபிக்கு ஒரு கூட்டம் இருந்தது, இத்ரீஸ் நபிக்கு ஒரு கூட்டம் இருந்தது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்தந்த கூட்டத்தாரை அல்லாஹ் வகுத்து தந்தான். தௌராத் வேதம், ஜபூர் வேதம், இன்ஜீல் வேதம், இப்படிப்பட்ட 4 வேதங்கள் கொண்ட அந்த குர்ஆன் ஷரீஃபில் அத்துணைக்கும் ஒவ்வொரு உம்மத்துமார்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் தோற்றுவித்தான். அதை நம்ம கவிதை படிக்கிறோம். தௌராத் மூசா அபரானி, ஜபூர் தாவூத் யூனானி, இன்ஜீல் ஈசா சுரியானி, குர்ஆன் முஹம்மது அரபானி. படிக்கலாமா இல்லையா? தௌராத் வேதம், ஜபூர் வேதம், இன்ஜீல் வேதம், 3 குர்ஆன் தான். 4வது ஃபுர்கான் வேதம். இந்த ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்தை தான் 23 ஆண்டுகளாக சன்னம் சன்னமாக இறக்கி வைக்கப்பட்டது. அதே சமயத்திலே தௌராத் வேதத்திலே ரசூலுல்லாஹ் பற்றி என்ன விளக்கங்கள் சொல்லப்படுகிறதோ அதை ஜபூர் வேதத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதான் முன் அறிவிப்பு செய்யப்பட்டவர்கள், பிஃபோர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். முன் அறிவிப்பு செய்யப்பட்டவர்கள், முன் அறிவிப்பு செய்யப்பட்ட வேதம்
குர்ஆன்ல என்ன வருது? தலாக பத்தி வருது, நிக்காஹ் பத்தி வருது, அதபுகளை பத்தி வருது, தொழுகை பத்தி, நோம்புகளை பத்தி, ஸகாத்துகளை பத்தி, ஹஜ்ஜுகளை பத்தி, உம்ராக்களை பத்தி சகல சட்டத்திட்டங்கள் எல்லாம் வருகின்றது. அத்துணை விஷயங்களையும் அவர்களுக்கு ஓதி காண்பித்து அவர்களுக்கு பாடத்தை போதனை செய்வார்கள். அதைத்தான் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னமா புரிந்து முஅல்லிமா, இந்த உலகத்தில் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ஆசானாக அனுப்பப்பட்டேன், நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டேன். இன்னொரு ஹதீஸ்ல இன்னமா புரிந்து ரஹ்மா, இந்த உலகத்தில் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டேன். அப்படிப்பட்ட ரஹ்மத்தினுடைய பாதையில் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே போதனைகள் செய்யப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே போதனைகள் செய்து உருவாக்கியவர்கள் தான் உம்மத்தே முஹம்மதியா என்ற வார்த்தையை நாம் சொல்கிறோம். இதனை மையமாக வைத்துதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு 569 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஆஜராக வருகிறார்கள். இதனை பூசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ஒரு கவியாக பாடுகிறார்கள். ஓ குல்லு ஆயினா தன்சுல் கிராமு பிகா ஃபைன்னா லா தஸலத் மின் நூரி பி. இந்த உலகத்தில் உதித்த எல்லா சங்கையான ரசூல்மார்கள் கொண்டு வந்த அத்தாட்சிகள் அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேருடையால் கிடைத்துவிட்டன. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேருடையால் அத்துணை ரசூல்மார்களுக்கு வந்த அந்தஸ்துகள் கிடைத்துவிட்டன. அதாவது கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனால் நீ நூறு இல்லா, நான் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒளியில் இருந்து உள்ளவர். ஒவ்வொரு ஷைஇன் நூரி, என்னுடைய ஒளியில் இருந்தால் உலகமே வந்தது. ரசூலுல்லாஹ் இல்லை என்று சொன்னால் உலகமே இல்லை, மாற்றமும் அல்ல, சமுதாயங்களும் அல்ல, உம்மத்துமார்களும் அல்ல, ரசூல்மார்களும் அல்ல, நபிமார்களும் அல்ல. அப்படிப்பட்ட உத்தம திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஜயம் செய்ததற்கு பிறகுதான் அத்துணையும் ஒளியாக மாறிவிட்டது என்ற விஷயத்தை பூசரி இமாம் அவர்கள் புர்தா ஷரீஃபிலே பாடுகிறார்கள். தொடர்ந்து பாடுகிறார்கள், நிச்சயமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு என்ற சூரியனாக இருக்கின்றார்கள். மற்ற அத்துணை நபிமார்களும் அத்துணை ரசூல்மார்களும் இரவினுடைய நட்சத்திரம் போல இருக்கின்றார்கள். அந்த சூரியன் ஒன்றுதான், நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கான வகையில் இருக்கின்றது. அந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒளி, அந்த பிரகாசம் அத்துணையும் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பிரகாசத்தால் ஒளிக்கப்படுகிறது. இதனை மையமாக வைத்துதான் சூரியன் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து காட்டக்கூடியது. அந்த ஷம்சுன் அந்த பதுரும் அந்த நூறு ஃபோக நூறு என்பதாக யானபியை பாடவில்லையா? சூரியன் ஒளி பிரகாசம், அந்த ஒளியினுடைய அந்த பதிப்பு தான் அத்துணை நபிமார்களுக்கு திகழப்பட்டது என்ற விஷயத்தை பூசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்களே, எனக்கு பிறகு அஹ்மது என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோன்றுவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு அவர்களாகவே சொன்னார்கள், எனக்கு பல பெயர்கள் உள்ளன, முஹம்மது மாத்திரம் அல்ல, முஹம்மது மாத்திரம் அல்ல, அஹ்மது மாத்திரம் அல்ல, பல பெயர்கள் உள்ளது.
பார்த்தீங்களா, எங்கள் உம்மத்து மாதிரி யாரும் சிரித்து வைக்க மாட்டாங்க. நேரத்துக்கு போவாங்க, பாத்தியா ஓதுவாங்க, எல்லாமே செஞ்சு கொள்வாங்க. ஆனா அவங்க அல்லாஹ்வை இணை மட்டும் வைத்துக் கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக் கொள்வாங்க. சுஜூத் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமானது. ஆனால் என்னுடைய உம்மத்தை முஹம்மதியாவை நான் பயப்படுவதற்கு என்ன தெரியுமா, அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை இல்லாமல் ஆக்கிவிடுமோ என்பதை நான் அறிவிக்கிறேன் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அந்த வகையில் தான் நான் அடிப்பவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்கை எனதின் மூலமாக, என்னுடைய பெயரின் மூலமாக அல்லாஹ் தஆலா அடித்து காட்டுகிறார். நான்காவதாக சொன்னார்கள், நான் ஹாஷிம், ஒருங்கிணைப்பாளர், எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கக்கூடியவன். நாளை கியாமத் நாளிலே ஆதம் நபிகிட்ட போவாங்க, இத்ரிஸ் நபிகிட்ட போவாங்க, இப்ராஹிம் நபிகிட்ட போவாங்க. எல்லா நபிமார்களும் போய் 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 ஷஃபாத்துக்காக யா உம்மதி என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு நபி மாத்திரம் யா உம்மதி என்ற வார்த்தையை சொல்வார்களே, அவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் ஒரு நபியை சுட்டி காட்டுவார்கள். என்கிட்ட ஷஃபாத் இல்லை, அந்த தகுதி எனக்கு இல்லை, அவரிடத்தில் இருங்கள், அவங்களிடத்தில் என்பதாக சொன்ன பொழுது காட்டக்கூடிய நபி யார் தெரியுமா? முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பார்த்து சொல்வார்கள், அதைத்தான் ஒருங்கிணைப்பாளர் என்ற வார்த்தையை சொன்னார்கள். ஐந்தாவது ஆசிப் என்ற வார்த்தையை சொன்னார்கள். நான் யார் தெரியுமா? ஆசிஃபாக இருக்கிறேன், நான் முஹம்மதாக இருக்கிறேன், அஹ்மதாக இருக்கிறேன், ஆஷிராக இருக்கிறேன், நான் ஆக்கிபாக இருக்கிறேன். ஆக்கிப் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இருக்கிறார்கள். இப்படியாக அஹ்மதி என்ற வார்த்தையை சொன்னது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் பிறந்ததற்கு பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு பல பெயர்கள் உள்ளன, அந்த பல பெயர்களில் ஒரு பெயர் தான் அஹ்மதி என்று சொல்லக்கூடிய பெயர் என்பதாக சுட்டி காண்பித்தார்கள். ஒரு தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு சஹாபி கேட்கிறாங்க, மத்தஸ்ஸாஆ கால யா ரசூலுல்லாஹ் மத்தஸ்ஸாஆ, கியாம நாள் எப்போது வருகிறது நாயகமே என்ற வார்த்தை கேட்கின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் வந்தார் ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் மத்தஸ்ஸாஆ, கியாம நாள் எப்போது வருகிறது நாயகமே என்று சொன்ன பொழுது கால ஒமா அத்தலஹா, அதற்காக நீங்கள் என்ன நீங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கீங்க வார்த்தை சொன்னாங்க. கியாமத் நாளை பற்றி கேட்குறீங்களே, என்ன அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க? அதிகமாக தொழுது இருக்கிறீங்களா? அதிகமாக நோன்பு வச்சிருக்கிறீங்களா? அதிகமாக ஹஜ்ஜு செஞ்சுக்கிறீங்களா? அதிகமாக உம்ராக்கள் செஞ்சிருக்கிறீங்களா? என்ன செஞ்சிருக்கிறீங்க? கியாமத் நாள் எப்போது வரும் என்பதாக கேட்குறீங்களே, ஆர்வமாக கேட்குறீங்களே, அதற்காக நீங்கள் என்ன தயார் நிலையில் வைத்திருக்கின்றீர்கள் என்பதாக கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஹுப்பல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் நேசிக்கின்றேன் நாயகமே, அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கின்றேன் நாயகமே, அன்புகள் வைக்கின்றேன் நாயகமே என்ற வார்த்தையை சொன்ன பொழுது ஃபஇன்னக மாமன் அஹ்பப்த, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்னக மாமன் அஹ்பப்த, யாரை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். இதை கேட்ட அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பக்கத்தில் கூழ்மி இந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க அனஸ் நாயகம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க, ஃபமா ஃபரிஹனா பஅதல் இஸ்லாமி ஃபர்ஹன் அஷத்த மின் கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஃபஇன்னக மாமன் அஹ்பப்த என்ற வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, கியாம நாள் எப்போது வருகிறது என்ற வார்த்தையை கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அதற்காக என்ன நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கின்றீர்கள் என்ற வார்த்தையை சொன்ன பொழுது அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேள்வி கேட்ட அந்த சஹாபி, யா ரசூலுல்லாஹ் நான் உங்களையும் நேசிக்கின்றேன், அல்லாஹ்வையும் நேசிக்கின்றேன் நாயகமே, அன்புகள் வைக்கின்றேன் நாயகமே என்ற வார்த்தையை சொன்ன பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னக மன் மாமன் அஹ்பப்த, யாரை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள் என்பதாக சொன்ன பொழுது இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் அளப்பெரிய சந்தோஷம், அனஸ் நாயகம் சொல்றாங்க, அளப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சிகரமான சந்தோஷம். எங்களது வாழ்க்கையில் இஸ்லாத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் என்பதாக
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது மாத்திரமல்ல, இதோ இருக்கக்கூடிய அபூபக்கர் நாயகம், இதோ இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் நாயகம் அவர்கள் எல்லாம் என்னை விட அமல்களில் உயர்ந்தவர்கள். அல்லாஹ்வை மாத்திரம் நாங்கள் நேசிப்பது அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலை மாத்திரம் நேசிப்பது அல்ல, இதோ இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் நாயகம், இதோ இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் நாயகம். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பிறகு அபூபக்கர் வருவார்கள், அவர்களுக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப், அவர்களுக்கு பிறகு உஸ்மான் இப்னு அஃபான், அவர்களுக்கு பிறகு அலி இப்னு அபி தாலிப். எனவே என்னுடைய ஹயாத்துக்கு பிறகு இந்த அபூபக்கர் ஆட்சியை கை எடுப்பார். இந்த அபூபக்கர் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் குழுமிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அபூபக்கர் சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க, உமர் இப்னு கத்தாப் நாயகம் இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க உமர் நாயகத்திட்ட, நீங்கள் என்ன கொண்டுட்டு வந்திக்கிறீங்க அப்படின்னு. நாயகமே, பாதி சொத்தை என் குடும்பத்தினர்களுக்கும் மீதி பாதி சொத்தை அல்லாஹ் ரசூலுக்காக நான் ஒப்படைத்து நான் வந்து விட்டேன் என்பதாக. உடனே அபூபக்கர் நாயகத்தில் கேட்குறாங்க, அபூபக்கர் நீங்கள் என்ன கொண்டுட்டு வந்திக்கிறீங்க? உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வீட்டில் வைத்துவிட்டு அத்துணை பொருள்களையும் தாங்களுக்கு முன்பாக நான் சமர்ப்பணம் செய்து விட்டேன் நாயகமே என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கருடைய ஈமான் வலுவானது, அவங்களுடைய இபாதத்திலே எந்த விஷயத்திலும் அபூபக்கரை மாதிரி அடிப்பதல்ல. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்குறாங்க சஹாபாக்கள் நோக்கி, இன்றைக்கு ஜனாசாவை பின்பற்றி வந்தவங்க யாருன்னு கேட்கும் பொழுது அபூபக்கர் நாயகம் கையை தூக்குறாங்க. நான் இன்றைக்கு ஒரு ஜனாசா வந்தது, அதை நான் பின்தொடர்ந்து ஜனாசாவுக்குரிய கடமைகளை செய்துவிட்டு வந்தேன். திரும்ப மறுவ கேட்குறாங்க, இன்றைக்கு சதக்கா கொடுத்துட்டு வந்தவங்க யார் இருக்கிறா? நாயகமே, நான் இருக்கிறேன். அதுவும் அபூபக்கர் நாயகம் சொல்கிறாங்க. திரும்ப ஒரு வார்த்தை கேட்குறாங்க, இன்றைக்கு யார் நோயாளியை சந்திச்சுட்டு வந்திருக்கிறா அப்படின்னு. நான் நாயகம் என்பதாக அத்துணை சஹாபிகள் இருக்கக்கூட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம் கையை தூக்கினார்கள் என்று சொன்னால் அவர்களை விட எந்த சஹாபாக்களும் அமலிலே போட்டி போட முடியாது. அந்த அளவுக்கு உன்னதம் பெற்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் நேசிக்கின்றேன். ரெண்டாவதாக உமர் இப்னு கத்தாப் நாயகம், அல்லாஹ்வுடைய அதாவது உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுகிறான். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மதீனாவில் பள்ளிகள் எல்லாம் பெண்கள் தொழுவத்துக்காக வேண்டி வர்றாங்க. வரும்பொழுது கொஞ்ச நாள் கடந்ததுக்கு பிறகு ஒரு மஷூரா சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. உமர் நாயகம் சொல்கிறாங்க, நாயகமே, பெண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வர்றான் நாயகமே, ஒரு ஃபர்தாயிட்டு வந்தால் நல்லா இருக்குமே, ஒரு புர்கா அணிஞ்சு கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே என்ற வார்த்தையை சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு வகை இறக்குறான். நபி நாயகமே, பெண்கள் வெளியில் செல்வதாக இருந்தால் ஃபர்தாயிட்டு செல்ல வேண்டும் என்பதாக. இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா வஹி இறக்கி வைத்தான். அதான் சொன்னாங்க, ஷார்ட்டா சொன்னாங்க, உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறான் என்பதாக. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய அமலிலும் எந்த சஹாபிகளும் அடிக்க முடியாது. அந்த தருணத்தில் தான் அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் மன் அஹ்பப்த என்ற வார்த்தையை சொன்னார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடன் நீங்கள் அதிகமாக நேசம் கொள்கிறீர்களோ நேசம் கொண்டவர்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்ற வார்த்தையை சொன்னார்களே, அவர்களை மாத்திரம் நான் அன்பு வைக்கவில்லை நாயகமே. இதோ இருக்கக்கூடிய அபூபக்கர் நாயகம், இதோ இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் நாயகம், அவர்களையும் நான் அன்பு வைக்கின்றேன் நாயகமே என்ற வார்த்தையை சொன்னார்கள் அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள். ஒரு கேள்விதான் ஒரு சஹாபி கேட்டாங்க, அதற்கு உரிய பதில ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதை கண்ணுற்ற அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா இவ்வளவு விளக்கத்தை சொல்றாங்க. மஅமன் அஹ்பப்த என்ற வார்த்தை, யாரை நீங்கள் அதிகமாக நேசம் கொள்கின்றீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள் என்ற வார்த்தையை சொன்னால் அதைவிட உன்னதமான ஒரு இபாதத்து கிடையாது. அப்படிப்பட்ட ஈரோலகத் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்புகளை, இரக்கங்களை, பாசங்களை, நேசங்களை காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய தாற்பயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல,
குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மறையிலே சொல்லி காட்டும் பொழுது அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய மோமீன்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னதமானவர்கள். உயிர் மாத்திரமல்ல, வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அதாவது மோமீன்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விடவும் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றமானவர்கள். அவர்களின் மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மோமீன்களுக்கு தாய்மார்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் நீண்ட ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன தெரியுமா? குல் இன் கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா வ மசாகினு தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யாதி அல்லாஹ் பிஅம்ரி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறையிலே சொல்லி காட்டும் முகமாக குல் நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்கான ஆபாவுக்கும் வாபனாவுக்கும், உங்களுடைய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் விருப்பமான பொருள்கள் எதனை சம்பாதித்து வைத்தீர்களோ, சம்பாதித்து வைத்த அந்த பொருள்கள் எதை சம்பாதித்து அது பாதுகாக்க முடியாமல் நீங்கள் பயப்படுகிறீர்களோ அவைகளை விடவும் திஜாரத்துன், உங்களுடைய தொழில்கள் அத்துணையும் கசாதஹா வ மசாகின தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய ரசூலை விட, ஓ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அவனுடைய சபீல் என்று சொல்லக்கூடிய அவனுடைய ஜிஹாதின் மூலமாக வரவழைக்கப்பட்ட அந்த விஷயங்களுக்கு முன்பாக அதனை நீங்கள் மையமாக வைத்து அன்புகள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனையை எப்போது வரும் என்பதாக உங்களுக்கே தெரியாது. பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், நபி நாயகம் நீங்க சொல்லுங்க, உங்களுடைய உம்மா, உங்களுடைய வாப்பா, தாய் தந்தையர், சகோதர சகோதரிகள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய தொழில்கள் அத்துணையும் நீங்கள் நேசம் வைத்தால், அல்லாஹ்வை மறக்கிற மாதிரி ஒரு நேசம் வைத்தால், அல்லாஹ்வுடைய ரசூலை மறக்கிற மாதிரி ஒரு நேசம் வைத்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துவிடும் என்பதை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக நபி நாயகமே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்நபி அவுலா பில் முஃமினீன என்பதுதான் அர்த்தம். அவருடைய உயிரை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உன்னதமானவர்கள், உன்னதமாக திகழப்பட்டவர்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மறையிலே சொல்லி காட்டுகிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸி ஹிசால், மூன்று விஷயங்கள் மீது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் போதனை செய்து கொள்ளுங்கள். ஹுப்பி நபியுக்கும், உங்களுடைய நபியை நேசம் கொள்ள வேண்டும். ஹுப்பி அஹ்லி பைத்திஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லு பைத்துகளை, குடும்பத்தார்களை நேசம் கொள்ள வேண்டும். கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல், இந்த மூன்று விஷயங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மூன்று விஷயத்திலே முதல் விஷயமாக வருவது அத்திபு, ஒழுக்கத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மல்லா அதபலகு ஒலா இல்மலகு. எத்துணை பிள்ளைகளுக்கு கல்வி ஞானங்கள் இருக்கலாம், அந்தஸ்துகள் இருக்கலாம், பாரம்பரியங்கள் இருக்கலாம், ஆனால் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறை கடைபிடித்தே ஆக வேண்டும். எத்துணை விஷயங்களுக்கு மத்தியிலே, எத்துணை மூலாதாரங்களுக்கு மத்தியிலே அந்த பிள்ளைகள் உன்னதமாக திகழப்படலாம், ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமைகள் இல்லையோ, அவர்களுக்கு மத்தியில் அதபுகள் இல்லையோ, ஒழுக்கங்கள் இல்லையோ, சன்னா பின்னமாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதபாக நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த அதபில் ஒரு அதபு தான் பிள்ளைய படிக்க வைக்கிறோம், ஓத வைக்கிறோம்,
மதரசாக்களுக்கு போக வைக்கிறோம், காலேஜுகளுக்கு போக வைக்கிறோம், மருத்துவ ரீதியாக போத வைக்கிறோம், எவ்வளவு விஷயங்களுக்கு மத்தியில் போத வைக்கிறோம். ஆனாலும் கூட அந்த அதபு என்று வந்துவிட்டால் உங்களுடைய நபியை நேசம் கொள்ள வேண்டும், உங்களுடைய நபியை அன்புகள் வைக்க வேண்டும். நபிகள் மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத்துகளை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களை நேசம் கொள்ள வேண்டும். கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை அதிகமாக ஓதி வர வேண்டும் என்பதை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதமாக படித்துக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இதனுடைய தாற்பயங்கள் என்ன? அதபு என்பது ஒரு உன்னதமான ஒரு அம்சத்தை திகழக்கூடியதாக இருக்கின்றது. இதனை மையமாக வைத்துதான் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தத்திலே வரக்கூடிய விளக்கம். நிறைய ஹதீஸ்கள் வருகிறது, அதில் ஒன்றுதான் ஹத்ததனா அபுல் யமானி قال حدثنا سعيد قال حدثنا ابو الزناد عن الأعرج عن ابي هريره ان رسول الله صلى الله عليه وسلم قال والذي نفسي بيده لا يؤمن احدكم حتى اكون حب اليه من والده وولده. ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது நீங்கள் பரிபூர்ணமான ஈமான்தாரியாக ஆக முடியாது. ஈமானில் பரிபூர்ணமான ஈமானம் உண்டு, களப்பற்ற ஈமானம் உண்டு, அதிலே ஓட்டைகளும் உடைசைகளும் இருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஓதினால் போதும், மோமினாக மாறிவிடுவான், இஸ்லாமியனாக மாறிவிடுவான். ஆனால் மோமினாக மாற வேண்டுமே. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய அமரர்களும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான்தாரிகளே. அல்லாஹ் இந்த இடத்துல யா அய்யுஹன் நாஸ்னு சொன்னானா? மக்களே, ஜனங்களே, நஃபர்களே என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான்தாரிகளே. ஈமான் உள்ளவன் தான் ஸலவாத்து சொல்வான். எந்த வகையில்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான்தாரிகளே, சல்லு, ஸலவாத்து சொல்லுங்க, வ சல்லிமு, சலாமும் சொல்லுங்கள், ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள். சலாம் எப்படி சொல்வது? சலாம் எப்படி சொல்வது? ஸலவாத்து எப்படி சொல்வது? ஸலவாத்துகள் என்பது 3 வகைகளாக இமாம்கள் பிரித்து காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸலவாத்து என்ன? அல்லாஹ்வுடைய அமரல் மலக்குமார்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கள் என்ன? நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கள் என்ன? பார்க்கக்கூடிய வேளையிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸலவாத்து, நம்ம ஒரு தடவை ஸலவா சொன்னால் அல்லாஹ் 10 முறை சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் என்ற வார்த்தையை நம்ம சொல்கிறோம். அதே வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறானா? அது அல்ல, அது அல்ல. தஃப்சீருடைய உலமாக்கள் தெளிவுபடுத்தி காட்டும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸலவாத்து ரஹ்மா, ரஹ்மத்தை அல்லாஹ் பொழிகிறான். அப்போ மலக்குமார்கள், இப்போ நம்ம சொல்கிறோம் ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத் என்ற வார்த்தையை சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத் என்ற வார்த்தையை சொன்னால், ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத் என்ற வார்த்தையை சொன்னால் மலக்குமார்கள் அப்படி சொல்லுவாங்களா? அது அல்ல. மலக்குமார்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. இறைவா, இந்த அடியார் உனது நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார், அவருடைய பாவத்தை அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. எனவேதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கும் மலக்குமார்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கும் டிஃபரண்ட் உள்ளது. நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கும் வித்தியாசங்கள் உள்ளது. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸலவாத் என்பது ரஹ்மத்தாக அல்லாஹ் ரஹ்மத்தை பொழிகிறான். மலக்குமார்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் என்பது அல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு நமக்காக தேடுகிறார்கள். நாம் சொல்லக்கூடிய ஸலவாத் என்பது துஆ. நாம் சொல்லக்கூடிய ஸலவாத் என்பது துஆ. அந்த துஆவாக மாறுகிறது, துஆவாக மாறுகிறது. சில பேர் ஹுத்துபாவில் என்ன தெரியுமா? கமா ஸல்லைத அலா இப்ராஹீம ஓ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீது மஜீத், ஸலாத்துல் இப்ராஹீமியாவை சொல்கிறாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வார்த்தை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ இப்ராஹீம் என்ற வார்த்தையை சில ஹுத்துபாக்களில், சில மெம்பர் படியில் சில இமாம்கள் சொல்வதல்ல. ஏன்னு சொன்னால் அந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணுறாங்களாம். எந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணுறாங்க? கமா ஸல்லைத வ ஸல்லம்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற வார்த்தையை சொல்கின்றீர்களே. இப்ராஹிம் என்பது யார்? இப்ராஹிம் நபி என்பது யார்? நபி அல்லவா? ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை அல்லவா? பாட்டனார் அல்லவா? எப்படி நம்ம சங்கையா கூப்பிடணும்? ஒரு புள்ள தன்னுடைய மகனை பார்த்து, தன்னுடைய தந்தையை பார்த்து பேரை சொல்லி கூப்பிடுவானா?
ஒரு தாயை தன்னுடைய மக பேரை சொல்லி கூப்பிடுவானா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும் அந்த இடத்துல? எவ்வளவு கண்ணியமா நம்ம நடக்கிறோம். ஒரு உஸ்தாதுமார்களை பேரை சொல்லி கூப்பிட இயலுமா? ஒரு ஒரு டீச்சரை பேரை சொல்லி கூப்பிட இயலுமா? இல்லையே. உலகத்துக்கே தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஹதீஸை ஃபாலோ பண்றது உண்மைதான். ஆனால் செய்யிதுனா என்ற வார்த்தை, எங்களது தலைவர் என்ற வார்த்தையை சொன்னால் என்ன குறைந்து விடுமா? அந்தஸ்தில் குறைந்து விடுமா? பாரம்பரியத்தில் குறைந்து விடுமா? இல்லையே. செய்யிதுனா என்ற வார்த்தையை நம்ம சொல்லலாமே. செய்யிதுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். அதே மாதிரி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் சில பேர் சொல்றான். அப்ப முஹம்மது என்பவர் யார்? உலகத்தின் தலைவர் அல்லவா? உலகத்தின் தலைவர் அல்லவா? சாதாரண உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தலைவர்மாருக்கு என்னென்ன வார்த்தையை சொல்றான், என்னென்ன வார்த்தையை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம எப்படி ஓங்கி அந்த மகிழ்விக்க வேண்டும்? இதுதான் அதபு குறைச்சல். அதபு குறைச்சல். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது என்ற வார்த்தையை சொன்னால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். இப்படியாக ஒவ்வொரு உம்மத்துமார்களுக்கும் ஒவ்வொரு விளக்கங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் உருவாக்கப்பட்டவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனை மையமாக வைத்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய தாய் தந்தையை விட மனைவி மக்களை விட யாரும் பரிபூர்ணமான ஈமான்தாரியாக மாற முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னால் முஸ்லீமாகி விடுவான், ஆனால் மோமினாக ஆகிக்க முடியாது, மோமினாக இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த மோமினாகப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஹுப்புகள் பாசங்கள் வைத்திருக்க வேண்டும். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரெண்டு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போடுறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் கலாம், மற்றொன்று என்னுடைய ஹதீஸ். இந்த வார்த்தையை சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, ரெண்டு விஷயத்தை நான் உங்ககிட்ட விட்டு கொண்டு போகிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய கலாம், கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய கலாம். இன்னொன்று என்னுடைய அஹ்லுல் பைத்தி, என்னுடைய பைத், என்னுடைய குடும்ப ஃபேமிலியை நேசித்து கொள்ள வேண்டும். ஃபேமிலியை நேசித்து கொள்ளாதவன் உண்மையான ஈமான்தாரியாக இருக்க முடியாது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி. ஒரு ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஹத்தஸனா ஆதமு இப்னு அபி இயாஸின் قال حدثنا شعبة عن قتادة عن أنس رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. தன்னை விட மனைவி மக்கள் குடும்பம் கோத்திரம் எல்லாத்தையும் விட என்னை நேசிக்காத ஒருவன் உங்கள் மீது பரிபூர்ணமான ஈமான்தாரியாக மாற முடியாது, ஈமான்தாரியாக மாற முடியாது என்ற வார்த்தையை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் பாபு ஹுப்புர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் ஈமான், கிதாபுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய புகாரியுடைய கிதாபுல் வஹீக்கு அடுத்த கிதாபு, அடுத்த பாடம், அடுத்த சிலபஸ் கிதாபுல் ஈமான் என்ற பாடத்தில் பொதியப்பட்டிருக்கின்றது. அந்த தலைப்பில் தான் இப்போது நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான பாசங்கள், உண்மையான காதல், உண்மையான அன்புகள் வைக்காத வரைக்கும் உங்கள் பரிபூர்ணமான ஈமான்தாரியாக மாற முடியாது என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார். அதாவது நம்முடைய ஆன்மீக தலைவர் உமருல்லா காஹிரி கத்தஸல்லா சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அழகான ஒரு பைத்தை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். غيث غيث غوث عالى من غياث الأصفياء غين قلب غاب عن حب من الأشغال غال. அவர்கள் சொன்ன வார்த்தை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ஷிப்பவர்களாக, மலைகளை வர்ஷிப்பவர்களாக இருக்கின்றார்கள், மலைகளை பொழிய செய்யப்பவர்களாக இருக்கின்றார்கள், அகிலத்தை இலட்சிக்கு செய்யக்கூடியவர்களாக, அகிலத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு, இந்த உலகமே உங்கள் அல்லாதை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொன்னால் உலகமே அழிந்து நாசமாகிவிடும் என்ற விஷயத்தை கவியாக
பாடலாக பாடுகிறார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அந்தஸ்தில் வாழ்ந்தவர்கள் தான் அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் நிலைநாட்டி இருக்கக்கூடிய மார்க்கம் என்பது, ஈமான் என்பது, அடையாளம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்தினுடைய உச்சக்கட்ட நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே ஒரு விருந்தாளி வருகிறார். வந்தவர் ஒரு யகூதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு என்ன தெரியுமா? வந்தவர் யகூதி, நஸ்ரானி, கிறிஸ்துவர் என்ற வார்த்தையை அவர்கள் பார்ப்பது அல்ல. மனித நேயம், மனித நேயத்தை நிலைநாட்டி காட்ட வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? உலகத்து கர்ரமனா பனி ஆதம, ஆதமுடைய சந்ததி நாம் கண்ணியமாக வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே மனிதனை நேசம் கொள்ள வேண்டும். வந்தவன் எப்படி இருந்துட்டு போறான், அதுல வேலை இல்லை. தௌராத் வேதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு யகூதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு வருகை தருகிறார். வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனை இருக்கக்கூடிய அமைப்பினை உருவாக்கி இருக்க வச்சு அவங்களுக்கு என்னென்ன பலகாரங்கள் என்னென்ன உபகாரங்கள் செய்ய வேண்டுமோ. ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் நம்ம எப்படி நடக்கிறோம், அது உங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால் அந்த விருந்தாளியை என்ன முறையிலே நாம் செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ அதனை மையமாக வைத்து வந்த யகூதி கூட அவர்கள் பார்த்து விடாமல் வந்தவர் ஒரு மனித நேயம், மனிதன் என்ற வகையிலே அவர்களை உபசரித்து அனுசரித்து எல்லாமே முடிந்ததுக்கு பிறகு இரவின் கூடிய நடுநிசை ஆன பொழுது அந்த யகூதியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதா, இரவினுடைய நடுநிசையாக ஆகிவிட்டது, எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கிட்டு காலையில் போங்கலை, மார்னிங்கில் நீங்கள் போங்கலை என்ற வார்த்தையை சொன்னாங்க. அது வந்த யகூதி ஒரு வாளை கொண்டுட்டு வந்தார். அதை ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுடைய ஓரத்தில் வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான பிளாங்கெட்டை கொடுத்தாங்க. அந்த பிளாங்கெட்டில் விரிப்பில் அந்த மனிதர் படுத்திருந்தார். இரவினுடைய நடுநிசை ஆன பொழுது அந்த மனிதருக்கு, அந்த யகூதி நபருக்கு வயிற்றோட்டங்கள் ஆகிவிட்டது. இன்னும் வயிற்றோட்டத்தின் காரணமாக அவர் தயங்க முடியாமல் அவர் பயந்த வண்ணமாக ரசூலுல்லாஹ்வுடைய பிளாங்கெட்டில் நஜீஸை கழித்து விட்டார். அதை பயந்து சுபுகுக்கு முன்பாக அவர் ஓடிவிட்டார். ஆனால் சென்றவர் தனது வாளை ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வைத்து விட்டோமோ என்பதை நினைவு கூட இல்லாமல் வாளை எடுக்காமல் ஓடிவிட்டார். கொஞ்ச நேரம் கழிஞ்சுது. பிலால் நாயகி எழும்புனாங்க, வாங்கு சொன்னாங்க, வாங்கு சொல்லப்பட்டது, இக்காமத்து சொல்லப்பட்டது. எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழு வச்சாங்க. சுபு தொழுது வச்ச உடனே அந்த மனுஷரை பார்க்குறாங்க, அந்த யகூதி இல்லை. அவங்களோட பிளாங்கெட்டில் அங்கே அவங்களோட இதில் இருப்பிடத்தில் இல்லை, மலம் ஜலங்கள் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? பண்பான அன்பின் ரசூலுல்லாஹ் அல்லவா, பண்பின் பாசத்துக்குரியவர் அல்லவா, தங்களுடைய பிளாங்கெட்டை அழகாக எடுத்து சுத்தம் செஞ்சு கொண்டு இருக்கிறான். ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை, சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெகு தூரத்தில் சென்ற அந்த யகூதி மீண்டும் வருகிறார், வாளை எடுப்பதற்காக. ரசூலுல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக வருவதல்ல, வாளை எடுக்க வேண்டும் என்பதற்காக வந்த பொழுது பதங்கி பதங்கி வரக்கூடிய வேளையிலே, பயந்த வண்ணமாக வரக்கூடிய வேளையிலே இப்படி கூப்பிட்டாங்க, அசைச்சாங்க. மனிதா, நான் தந்த நேற்றைய உணவிலே, இந்த வேட்சை சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நான் தந்த நேற்றைய உணவிலே ஏதாவது பழுதாக ஆகிவிட்டதா, நலமாக இருக்கிறாயா, சுகமாக இருக்கிறாயா என்ற வார்த்தையை சொன்ன பொழுது அவருக்கு தாங்க முடியாமல் கட்டி தழுவினார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார். ஹிதாயத் எங்க வந்தது? ஊரா போறதுக்கு பிறகு ஹிதாயத்தா? பொட்டி பொட்டியா போறதுக்கு பிறகு ஹிதாயத்தா? ஹிதாயத் எங்க வந்தது? நேர்வழி எங்க வந்தது? அன்பின் பாசத்தினோட உச்சக்கட்ட நிலை. ஒரு சஹாபி கேட்டாங்க, மல் இஸ்லாம் யா ரசூலுல்லாஹ், வாட் மீனிங் இஸ்லாம்? இஸ்லாம் என்று சொன்னால் என்ன நாயகமே என்று கேட்ட பொழுது, கலிமத்து தய்யிபா, நல்ல வார்த்தையை பேசுவீராக, அழகான வார்த்தையை பேசுவீராக, இன்பகமான வார்த்தையை பேசுவீராக என்ற வார்த்தையை சொன்னார்கள். அதே சஹாபி மறுவ கேட்குறாங்க பாருங்க, மல் ஈமான யா ரசூலுல்லாஹ், நாயகமே ஈமான் என்று சொன்னால் என்ன நாயகமே? இப்போ நமக்கே ஒரு கேள்வி வருது, ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஈமான் என்று சொன்னால் பரிபூர்ணமானவர் என்பது அர்த்தம், முழுக்க முழுக்க பரிபூர்ணமானவர். இஸ்லாம் என்பது ஆடு கொம்பு மாதிரி, இங்கிட்டாலே ஆடுவான் அங்கிட்டாலே ஆடுவான், இதான் அர்த்தம். அதைத்தானே அல்லாஹ் மலக்குமாருடைய விஷயத்தில், தன்னை தானே உடைய விஷயத்தில், சலவாத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான்தாரிகளே,
அப்ப அவுலியாக்கள் விஷயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன அவர்கள் தான் வலிமார்கள். அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன ஈமான்தாரிகளாக மாறிவிட்டார்கள், தக்வா உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். தக்வா உள்ளவன் தான் ஈமானாக இருப்பான், ஈமான் உள்ளவன் தான் தக்வாவாக இருப்பான். அடிச்சு கெட்டினால் ஒன்று, கெட்டி அடிப்பது ஒன்று, விழுவது அடிதான், அது ஒன்றுதான். தக்வா உள்ளவன் தான் ஈமான் உள்ளவன், ஈமான் உள்ளவன் தான் தக்வா உள்ளவன். அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்கும் பொழுது மல் ஈமான் யா ரசூலுல்லாஹ் மல் இஸ்லாம் யா ரசூலுல்லாஹ், நாயகமே இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, ரெண்டுக்கும் விளக்கம் கொடுத்தாங்களா இல்லையா? இப்போ அதே சஹாபி கேட்கும் பொழுது என்ன சொல்லணும்? என்னப்பா ஈமானை பற்றி கேட்குறா, இஸ்லாத்தை பற்றி கேட்குறா, நீ களிமா சொன்னவன் தானே, நீ களிமா சொன்னவர் தானே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை சொன்னவர் தானே. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஈமானை பற்றியும் கேட்குறீங்க, இஸ்லாத்தை பற்றியும் கேட்குறீங்க என்ற வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாமா இல்லையா? இல்லை, இல்லை. அவங்க டிஃப்ரெண்ட் காமிச்சாங்க. அதே சஹாபி ஈமானை பற்றி கேட்கும்போது ஒரு விளக்கம் ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தை பற்றி கேட்கும்போது இன்னொரு விளக்கம். சுப்ஹானல்லாஹ். அந்த ரெண்டு விளக்குக்கு மாற்றமான மூன்றாவது ஒரு விளக்கம் வேற உள்ள விஷயத்தில் வருது. இப்போ என்ன கேட்டிருக்கணும்? இஸ்லாம் தான் என்னன்னு கேட்டால் 5 வேளை தொழுவுங்க, நோன்பு வைங்க, அப்படித்தானே, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க, சமூக வேலை செய்யுங்க. அதைத்தானே நம்ம சொல்லணும், அதைத்தானே நம்ம சொல்லணும். சொன்ன வார்த்தை என்னது? கலிமத்து தையிபா, நல்ல வார்த்தையை பேசுவீராக. சுப்ஹானல்லாஹ். நல்ல வார்த்தையை பேசுவீராக, அழகான வார்த்தையை பேசுவீராக. இப்போ இதில் என்ன விளங்குது? தொழுகை மட்டும்தான் இஸ்லாம் இல்லை, நோன்பு மட்டும்தான் இஸ்லாம் இல்லை, ஹஜ்ஜு மட்டும்தான் இஸ்லாம் இல்லை, அடுத்தவனுக்கு நோவில தராம இருக்கணும், அடுத்தவன் சொத்தை அபகரிக்காம இருக்கணும், நல்ல வார்த்தையை பேசணும், அழகான வார்த்தையை பேசணும். நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை ஏதாவது தப்பு செஞ்சிட்டா என்னடா பாலா போயிடுவான், என்னடா ஹரவா போவான், இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோமே. அல்லாஹ் காப்பாற்றணும். அதான் நாதாக்கள் சொல்லுவாங்க, எந்த நேரத்தில் எந்த சாத்தில் எந்த வினாடிகள் துவாக்களில் அங்கீகரிக்கப்படுமோ சொல்ல தெரியாது. அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஒன்றை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றாவது அம்மி ஆட்டத்துக்கு உதவுமே, உப்பு அரைக்கிறதுக்கு உதவுமேன்னு சொல்லி எல்லா தாய்மாரும் சொல்ற. அதே தாய்மார் வந்து மண்டியிட்டு துவா கேட்கிற, பள்ளிவாசலுக்கு போற, ஓதி பார்க்க போற, எல்லா இடத்துக்கு போற, எல்லா டாக்டர்மாரு போற, எல்லா மருத்துவர்கிட்ட போற, புள்ள பாக்கியம் வேணுமே என்பதற்காக. அந்த பிள்ளை கிடைத்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு சுட்டி வேலையை அவன் செய்து விட்டால், ஒரு சுட்டி வேலையை செய்து விட்டால் அவனை படாத பாடுபடுத்துறது. என்ன வார்த்தை? ஹரமா போவான், நாசமா போவான் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த இடத்துல பாங்கு சொல்லப்பட்டால் என்ன நடக்கும்? உங்க பிள்ளைக்கு நீங்களே வேட்டு வச்சீங்களா இல்லையா? 10 வருஷம் புள்ளை இல்லாம, 15 வருஷம் புள்ளை இல்லாம தவம் இருந்து ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா சாலிஹான பிள்ளையை தருவாயாக என்ற வார்த்தையை கேட்டதற்கு பிறகு அந்த பிள்ளை சுட்டித்தர செஞ்சு அந்த பிள்ளையை நம்ம பதுவா செய்யறோமே, இது ஆகுமா? சின்ன ஒரு ஜான், ஒரு குட்டி ஜான், அடுத்தவன் சொத்தை நம்ம அபகரிச்சோம்னு சொன்னா நம்ம சலாமத்தா இருந்தா, ஈடேற்றமா இருந்தா எல்லா பாக்கியத்தையும் நமக்கு கிடைச்சிடும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பார்த்தீங்களா, மல் இஸ்லாம யா ரசூலுல்லாஹ், நாயகமே இஸ்லாம் என்று சொன்னால் என்ன நாயகமே என்று கேட்டபொழுது கலிமத்து தையிபா, நல்ல வார்த்தையை பேசுங்க. அது உம்மாவா இருக்கட்டும், பாப்பாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், ஏன் அடுத்த வீட்டுக்கார அண்டை வீட்டுக்காரி கூட இருக்கட்டும், அவன் அநியாயம் செய்யறவே செஞ்சுட்டு போறா, அது அல்லாஹ் பார்த்துக்குருவான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. யாராவது ஒருத்தர் அநியாயம் செஞ்சா நம்ம பதுவா செய்யக்கூடாது. நீ என்ன மாதிரி போயிடுவா, நீ அப்படி போயிடுவா என்ன வார்த்தையை சொல்லக்கூடாது. அல்லாஹ் பார்த்துக்கிட்டோம். உன்னையும் பார்க்கிறவன் அல்லாஹ், என்னையும் பார்க்கிறவன் அல்லாஹ், இல்லையா? அந்த வார்த்தையை சொல்ல வேண்டுமே தவிர வேறு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. அதுதான் ரசூலுல்லாஹ் இன்னொரு கட்டத்தை சொல்லி காட்டும் பொழுது, ஏதாவது நீங்கள் பேசுவதா இருந்தால் நல்ல வார்த்தையை பேசுங்கோ. பேச முடியல, திட்டுதான் வாய்க்கு வருதுன்னு சொன்னா அம்சிக், வாயை பொத்தி கொண்டு இருங்க, ஹைருன் லக்க, அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். மௌனமாக இருங்க, அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அப்போ அந்த சஹாபி மல் ஈமான யா ரசூலுல்லாஹ், நாயகமே ஈமான் என்று சொன்னால் என்ன நாயகம் என்று கேட்ட பொழுது அஸ்ஸமாஹத்து சபூர் என்று சொல்லக்கூடிய பொறுமையாக இருக்கின்றீர்களே, அதுவும் ஈமானில் கட்டப்பட்டது. அஸ்ஸமாஹா, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை.
சொல்லுவாங்க தமிழ்ல, விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான். விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான். விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும், ஆனா விட்டு கொடுக்காமலேயும் இருக்கணும். என்னங்க விட்டு கொடுக்காம இருக்க சொல்றீங்க? விட்டு கொடுக்கணுங்கல எப்படிங்க அர்த்தம்? விட்டு கொடுக்காம இருக்கணும், விட்டும் கொடுக்கணும், அது எப்படி அப்படின்னு சொன்னா, விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான் என்று நம்ம சொல்கின்றோம் அல்லவா? அதோட மீனிங்ஸ் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மை நோக்கி யாராவது ஒருவர் நமக்கு அதிகாரம் பண்ணுவதாக இருந்தால், ஆதிக்கம் பண்ணுவதாக இருந்தால், அவரோடு விட்டு கொடுத்து விட வேண்டும். எந்த ஒரு பேச்சையும் பேசிவிடக்கூடாது. அதே சமயத்தில் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தன்னுடைய கணவனை பற்றி மற்றவ பேச போனா அதை விட்டு கொடுக்க கூடாது. மனைவியை பற்றி குறைய சொல்ல போனா அது விட்டு கொடுக்க கூடாது என்பதுதான் அர்த்தமே தவிர, விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான் என்ற தருணத்திலே ரசூலுல்லாஹ் அந்த சமாஹத்தை பற்றி பேசினார்களே, அதுவும் ஈமானை கட்டுப்பட்டதான். அதே மையமாக வைத்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, தௌராத் வேதத்திலேயும் ஜபூர் வேதத்திலேயும் இன்ஜீல் வேதத்திலேயும் அவர்களுடைய குணாதிசயங்கள் பொழியப்பட்டு விட்டன. ஆயிஷா நாய்கிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எப்படி இருந்தது? கான ஹுலுக்குல் குர்ஆன், கான ஹுலுக்குல் குர்ஆன், குர்ஆனுடைய குணங்கள் அப்படிதான் ரசூலுல்லாஹ்வுடைய குணம். அதனை மையமாக வைத்துதான் அன் அத்தா இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா قال லகீது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபியை நான் சந்தித்து ஃபி தௌராத், தௌராத்தை பற்றி ஏதாவது ரசூலுல்லாஹ்வை பற்றி தௌராத் வேதத்திலே பொழியப்பட்டிருக்கின்றதா என்ற வார்த்தையை சொன்னபோது قال அஜல் வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னஹு லமௌசூன் ஃபி தௌராத்தி பிபாதி சிஃபத்திஹி ஃபில் குர்ஆன் யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாயியன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அத்துணை விஷயங்களும் குர்ஆனிலே பொதியப்பட்டு இருப்பது போன்று தௌராத்திலும் ஜபூரிலும் இன்ஜீலிலும் பொழியப்பட்டிருக்கின்றது. அதனை மையமாக வைத்துதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, யா அய்யுஹன் நபியு, நபியே நாயகமே, இன்னா அர்சல்னாக, உங்களை நாங்கள் ஷாஹிதாக வைத்திருக்கிறோம், வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நல்லவர்களுக்கு சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாக, கெட்டவர்களுக்கு பாஃபிகளுக்கு ஃபாசிக்களுக்கு நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, வதாயன் இலல்லாஹி பிஇذனிஹி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய ஓர்டரின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் அதனை மக்களுக்கு தஅவா செய்யக்கூடியவர்களாக, வசிராஜம் முனீரா, நீங்கள் யார் தெரியுமா? ஒளி கொடுக்கும் மணிவிளக்கல்லவா, ஒளி கொடுக்கும் மணிவிளக்கல்லவா என்று அல்லாஹ் குர்ஆனிலே மறையிலே மௌலிதை ஓதுகிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நபி 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மௌலித் ஷரீஃபை ஓதுகிறான். குர்ஆனை எப்படி ஓதுறது? அது பாடலாக ஓதுவது, கிராத்தாக ஓதுவது. குர்ஆனிலே கிராத்தாக ஓதுவது, பாடலாக கவிமான்களாக பாடுவது இமாம்கள் ஃபுகஹாக்கள் வழிவகுத்து தந்த அந்த விஷயங்கள். அதனை மையமாக வைத்துதான் 25 நபிமார்களுடைய பெயரை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, அவ்வளவு நபிமார்களுக்கு முன்பாக எல்லா நபியை விட ரசூலுல்லாவை சிராஜம் முனீரா, நீங்கள் ஒளி கொடுக்கும் மணிவிளக்கல்லவா, ஒளி கொடுக்கும் மணிவிளக்கல்லவா என்று அல்லாஹ் தஆலா அந்த மணிவிளக்கை ஓமானமாக வைத்து சொல்கிறான் என்று சொன்னால், ரசூலுல்லாவுடைய அந்த அந்தஸ்தை பார்க்கும் முகமாகத்தான் தௌராத், அதான் சொல்லுவாங்க ஃபத்தௌராத்து வல் இன்ஜீலு குல்லு பிதர்சிஹி, தௌராத்தும் இன்ஜீலும் அல்லாஹ்வுடைய கலாக்கதில் உள்ள தர்ஸை கொண்டது. தலா வ ஜபூரு அன்னஹு கைரு ஜின்சிஹி, இவையெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சிவத்தான தன்மையில் உள்ளதுதான். எனவேதான் தௌராத்திலேயும் ஜபூரிலேயும் இன்ஜீலிலேயும் ஃபுர்கானிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுமுடைய முகமாகத்தான் உமர் நாயகம் சொன்னாங்க, ஐனு ஐனின், ஐனு ஐனின் என்ற வார்த்தையை சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய சின்னமே, ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதமே, ரசூலுல்லாஹ்வுடைய மோஜிசாவே, ரசூலுல்லாஹ்வுடைய தாற்பயமே தாற்பயம்தான் என்ற வகையில் தான் ஐனு ஐனின் என்ற வார்த்தையை கவியாக பாடுகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய விளக்கங்கள் நீண்ட விளக்கமாக இருக்கின்றது. நேரத்தின் சுருக்கத்தை கருதி நான் முடித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்பட்டதல்ல, அன்பால் பரப்பப்பட்டதல்ல, ஈட்டியால் பரப்பப்பட்டதல்ல, கம்பால் பரப்பப்பட்டதல்ல,
பரப்பப்பட்டதல்ல, தர்க்கத்தால் பரப்பப்பட்டதல்ல. இஸ்லாம் என்பது பாசம், நேசம், அன்பு, இரக்கம், கண்ணியம், கௌரவம் அதன் மூலமாக பரப்பப்பட்டது. இவைகளை மையமாக வைத்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, யாரிடத்தில் பேசுவதாக இருந்தால் விட்டு கொடுத்து பேசுங்கள், அன்பாக பழகுங்கள், நேசமாக பழகுங்கள். ஒரு குடும்பத்தை மற்றொரு குடும்பத்தோடு இணைத்து நீங்கள் சீர்குலைக்க வேண்டாம். நீங்கள் சீர்குலைத்தால் சீர்குலைக்கப்படுவீர்கள். அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதனை மையமாக வைத்துதான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், இஸ்லாம் எ வே ஆஃப் லைஃப். இஸ்லாம் எ வே ஆஃப் லைஃப். வாழ்க்கையின் பரிபூர்ண திட்டம் என்பது இஸ்லாம். முழுக்க முழுக்க இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை மையமாக வைத்து நாம் செயலாற்றிட வேண்டும். வல்லவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு வகுப்பு வைக்க அல்லாஹ் சொன்னானோ, அல்லாஹுடைய மலக்குமார்கள் சொன்னார்களோ, அல்லாஹுவால் ஏனைய நபிமார்கள் சொன்னார்களோ, ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உட்பட, இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உட்பட எந்த முன் அறிவிப்பு செய்யப்பட்ட நபிமார்களில் தலைவர்களாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான மஹப்பத் வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும், நேசம் வைக்க வேண்டும், இரக்கம் வைக்க வேண்டும், கண்ணியம் வைக்க வேண்டும். எப்படி தொழுகை முக்கியமோ, நோன்பு முக்கியமோ, ஜகாத்து முக்கியமோ, அதுபோன்று ஹுப்புன் நபி அலைஹிஸ்ஸலாம் முஃப்தரதுன் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் மீது உண்மையான பாசம், உண்மையான ஹுப்பு வைத்தால்தான் அவன் சுவனம் செல்வான். வல்லவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம்மைகளாக பாதுகாக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரத்தால் ஹவுதுல் கௌதர் என்று சொல்லக்கூடிய தடாகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தல்வானாக, கிருபை செய்வானாக, ரஹ்மத்து செய்வானாக, அருள்வாளிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்கள் பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யாரெல்லாம் எந்தெந்த நோக்கத்திற்காக ரபியூனில் அவ்வல் முதல் வசந்தத்தினுடைய 2ஆம் நாளாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே முபாரக்கான பரக்கத்தான சங்கையாக்கப்பட்ட பேர் மஹமூது மஜ்தூப் ஒலி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னுடைய தர்பாரிலே இருந்து கொண்டு அவருடைய உத்தரவோடு பேசப்பட்ட இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தானோ, இந்த பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் தந்தல்வானாக, கிருபை செய்வானாக, ரஹ்மத்து செய்வானாக, அருள்பாலிப்பானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்தமைக்காக முதற்கண் இறைவனுக்கு ஷுக்ரன் ஜசீலா என்று சொல்லக்கூடிய மனமான காணிக்கையாக்குவதோடு சையதுனா பேர் மஹமூது மஜ்தூப் ஒலி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கும் என்னுடைய மகா பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் அங்கத்தவர்களுக்கும் என்னுடைய ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா அஹ்லம் வஸஹலா நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தஹிய்யத்தம் மஅஸ்ஸலாம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வான்புவியாளும் வல்லிர ஏகன் நற்பெயர் போற்றி அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். வான்மறை தந்த வையகம் பேரொளி வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாயார ஸலவாத்தும் சலாமும் கூறி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லல் பெருமக்கள் வாகாய் வாழும் வளமிகு காயல் பதியில் மறைந்து வாழும் நமது குருநாதர் மகான் பேர் மஹமூது மஜ்தூப் ஒலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புகழோத எமது மன்போல் பரக்காத் சங்கத்தினரால் நடத்தப்பட்டு வரும் தொடர் சொற்பொழிவின் 2ஆம் தினமான இன்று மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஜே.எம். முஹம்மது வஜ்ஹுத்தீன் ரிஸ்வி மின்ஹாஜ் ஸ்ரீலங்கா அவர்களால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு ஈமானின் அடையாளம் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இன்றைய மஜ்லிஸ் நிறைவு தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 3 புனித மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் PS தௌஃபீக் அஹமது ஆலி மிஸ்பாஹி அவர்களால் பெண்களின் கண்ணியத்தை உயர்த்திய புனிதர் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். பொதுமக்கள் யாவர்களும் முன்கூட்டியே மஜ்லிஸிற்கு வந்து நற்பயன் அடையுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். மகான் பேர் மஹமூது மஜ்தூப் ஒலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின்
புனித மௌலிது கிதாப் புது பொலியுடன் எமது மண்பவுல் பரக்காத் சங்கத்தில் அலுவலகத்தில் உள்ளது. அதுக்குண்டான ஹதியா 250 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. தேவைப்படுவோர் இன்ஷா அல்லாஹ் அதை ரசீதை கொடுத்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. خليفة الله فينا معي الدين يا سيدي سندي غوثي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي خليفة الله فينا معي الدين يا سيدي سندي غوثي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي ولا مددي خليفة